ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிஜாக் தமிழ். நம்ம கடைசி ஒரு 50 டேஸா இந்த நெக் பேண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போட் ராக்கர்ஸோடைய 255 ANC அப்படின்ற ஒரு நெக் பேண்ட் தான். இந்த நெக் பேண்டை வந்து பாத்தீங்கன்னா 1700 ரூபாய் அப்படின்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போட்டோட வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன் இது அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்லயும் இருக்கா. இதோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. லாஸ்ட் 50 டேஸ்ல இந்த நெக் பேண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சு, எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எந்தெந்த விஷயம்லாம் வந்து ஓகேவா இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த நெக் பேண்டோடைய பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஓகே இந்த மாதிரினே சொல்லிக்கலாம். ஏன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு பர்சனலா இந்த நெக் பேண்ட் வந்து கொடுக்கல. இனிஷியலா வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் யூஸ் பண்ண கிட்டத்தட்ட கடைசி ஒரு 1.5 மாசம் மேல யூஸ் பண்ணதுல எனக்கு வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டி எல்லாம் இருந்துச்சு இந்த பில்டு குவாலிட்டியில அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பில்டு இந்த ரப்பர் பேண்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இங்க பேண்டு இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கு, இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கு, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எதில் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஸ்ல தான் மேக்னெட்டிக் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம் பில்டு குவாலிட்டியில. ஆனா இந்த இயர் டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்களே பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு. இந்த இடத்துல அவங்க பேட்டரியும் வைக்கல, ஆனா எதுக்காக இவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க அப்படின்றதும் தெரியல. ஏன்னா பேட்டரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வச்சிருக்காங்க, இந்த இடத்துலயும் தான் பேட்டரி எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ தேவையில்லாம அவங்க இந்த இடத்த கொஞ்சம் பல்ஜா கொடுத்தனால இயர்ல ரொம்ப நேரம் காதில் வந்து மாட்டி வச்சிருந்தால் லைட்டா வந்து பெயினே வருது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப பல்ஜா இருக்கு, இது வந்து வெயிட்டா ஃபீல் ஆகுது அப்படின்ற அளவுக்கே வந்து இது ஃபீல் பண்ண வைக்குது. கண்டினியூஸா ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் நீங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே, இதை மட்டும் இன்னும் மினிமல் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஸோடைய இது வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2 பட்ஸ் சேர்ந்த மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் எனக்கு ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சது. ரெண்டாவது பில்டு குவாலிட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி நெக் பேண்ட் வாங்குறதுக்கான காரணமாகவே என்ன இருக்கும், பாட்டு கேட்கறது தான். மியூசிக் எப்படி இருக்கு, வோக்கல்ஸ் எப்படி இருக்கு, அப்புறமா இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, பேஸ் எப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்டீங்கன்னா, பேஸ் பொறுத்த வரைக்கும் மிச்ச போட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த போட்டோடைய நெக் பேண்ட்ல கொஞ்சம் கம்மி. ஆனா பேஸே இல்லையா அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை, பேஸ் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி வோக்கல்ஸ்ல ஆகட்டும், அப்புறமா இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் இது எல்லாமே வந்து கிளியரா கிளாரிட்டியா இருக்கு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுல ஏகப்பட்ட மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதாங்க அந்த ஏஎன்சி, ஸ்பேஷியல் ஆடியோ, பீஸ்ட் மோட் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆப் கண்ட்ரோலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பட்டன் கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஎன்சி போறதுக்கு தனி பட்டன், ஏஎன்சியே வந்து நம்ம டேப் பண்ணோம்னா வந்து ஸ்பேஷியல் ஆடியோக்கு போவோம். அதே மாதிரி நடு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, கால் அட்டன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, அப்புறமா வந்து வால்யூமோடைய கண்ட்ரோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டன்ஸ்லாம் வச்சு நம்ம நெக்ஸ்ட் சாங்கு, ப்ரீவியஸ் சாங்கு, அப்புறமா அந்த ப்ளே அண்ட் பாஸ் சாங் வச்சு ப்ளே அண்ட் பாஸ் பட்டனை வச்சு நம்ம ஒரு சில அந்த பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து போகலாம். ஆனால் ஏஎன்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக வந்து ஏஎன்சியில் சாட்டிஸ்ஃபையே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் மோட் அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா 100% வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து 120 வால்யூம் தான் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் ஏற்றுது. எனக்கு 100 வந்து வைக்க முடியல. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காது வலிச்சிச்சு, இந்த சவுண்ட் வந்து செம்ம ஹெவியா இருந்துச்சு. அப்படின்ற போது இங்க இதை நான் மாட்டிருக்கேன், வெளியே கேட்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது என்னதான் இன் இயர் டைப்பா இருந்தாலும் ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டீங்க அப்படின்னா காதுக்குள்ள அடைக்கணும். அதையும் தாண்டி வெளியே சவுண்டு கேட்குதுன்னா வந்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பட்ஸ் பெருசா இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பில்டு குவாலிட்டியில, அதுக்கு இதுதான் ரீசன். ஏன்னா பட்டை நம்ம கரெக்டா வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு பெருசா இருக்கு, நல்லா காதை போயிட்டு அடைச்சிருது. இந்த அடைச்சு வச்சே ரொம்ப நேரம் நம்ம வச்சிருந்தோம்னா லைட்டா நம்மளுக்கு வலி வரா மாதிரி ஃபீல் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 hours 2 hours மேல நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்றீங்க அப்படின்னா
கண்டிப்பாக இதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதை போட்டுட்டு வண்டி ஓட்டுறதே தப்பு. நான் நிறைய பேர் வந்து இந்த டெலிவரி பர்சனாக இருக்கவங்க, எக்ஸிக்யூட்டிவாக இருக்கவங்க, நிறைய பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் ஹெட்செட் இதை போட்டுட்டு இது மேலே ஹெல்மெட்லாம் போடுவாங்க. இது அப்படிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும். ஏன்னா இது இங்கே இருக்கும், அதுக்கு மேலே ஹெல்மெட் போடுவீங்க, அந்த பஞ்சு வந்து ஏதோ அழுத்திக்கிட்டே இருக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ வண்டி ஓட்டும் போதே ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு வேளை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமையில இருந்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கடி ஏற்றும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் என்னுடைய சஜஷன், நீங்கள் வண்டி ஓட்டும் போது ஹெட்ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க, நின்று ஓரமாக ஃபோன் வந்து பேசுங்க. நெக்ஸ்ட் இதுல கொடுத்துருக்க பேட்டரி லைஃப் அப்புறமா சார்ஜிங் டைம் தாறுமாறா இருக்கு, மிரட்டிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல 100 hours பிளே டைம் வேற யாருமே கிளைம் கூட பண்ணல. அந்த மாதிரி இதுல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இவங்க கிளைம் பண்ணது மட்டும் இல்லாம 100 ஹவர்ஸ்க்கான டைமும் ஏறத்தாழ வருது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா நான் யூஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 90 ஹவர்ஸ்க்கு மேல நான் சார்ஜ் போடாமலே யூஸ் பண்ணியிருக்கேன். 94 to 95 அந்த மாதிரி சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹவர் வரைக்கும் நான் ஒரு சார்ஜே போடாம யூஸ் பண்ணிருக்கேன் கண்டினியூஸா. 1 week 2 week அதான் ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி ஒரு 4 hours யூஸ் பண்றேன் இல்ல 3 hours யூஸ் பண்றேன் அப்படின்ற கணக்குலாம் வச்சு பார்த்தா கூட நான் ரேண்டமா யூஸ் பண்ணதுல எனக்கு ஒரு 95 hours கிட்ட வந்துருச்சு. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் தாறுமாறா இருந்துச்சு. அதே மாதிரி சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.25 மணி நேரம் கிட்ட ஆகுது. 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஆகுது. ஆனா நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி, மைக் குவாலிட்டி எப்படி இருக்கு? இதுல வந்து ட்ரிபிள் மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிபிள் மைக்கோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் பேசும்போதும் சரி, இதை நான் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அவனை பேச சொல்லி நாம கேட்டது, அப்புறமா வந்து பஸ்ல போகும்போது கார்ல போகும்போதெல்லாம் வந்து பேசினது, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பஸ் ட்ரெயின் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணும்போதெல்லாம் கால் பேசினதெல்லாம் வச்சு கேட்டதுல கால் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு நெக் பேண்ட் சஜஸ்ட் பண்ண போறீங்க, அதுக்கு எனக்கு லாங் பேட்டரி லைஃப் வேணும், எனக்கு வந்து நான் மெயினான ப்ரியாரிட்டியே கால் குவாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு போட் ராக்கர்ஸோடைய இந்த 255 ANC வந்து வாங்கிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த 2 கேட்டகரி நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். அப்பப்ப மியூசிக் கேட்பேன் அப்படின்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எடுத்துக்கலாம். நான் சார்ஜே போட மாட்டேன், அப்பப்போ மியூசிக் கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10, 15 நாள் 20 நாள் கூட வரும். நீங்க டெய்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் பாட்டு கேட்பீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு எல்லாம் சாலிடா ரொம்ப நேரம் வந்துடும் அப்படின்ற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களும் சஜஸ்ட் வந்து பண்ணலாம். ஆனா அந்த காதுக்குள்ள நான் சொன்ன மாதிரியே தான் அந்த பில்டை மட்டும் இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி இதை கொஞ்சம் சின்னதா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது என்ன ஈவந்தோ இது வந்து பிளாஸ்டிக் தான். ஆனா அந்த இதுக்கு முன்னாடி நான் போட் ராக்கர்ஸ்ல 335 வந்து வச்சிருந்தேன். அந்த போட் ராக்கர்ஸ் 335 ஈவந்தோ அது ஸ்டீல் பில்டு மாதிரி தான் இருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இதை விட ரொம்ப சின்னதா இருக்கும். இது ஈவந்தோ பிளாஸ்டிக் பில்டு, இது எதுக்கு இவ்வளவு பெருசா கொடுத்தாங்கன்னே தெரியல. இதை அந்த அளவுக்கு கொடுத்துருக்க வேணாம் அப்படின்றது மட்டும் தான் என் ஃபீலாக இருந்துச்சு. மேபி நிறைய பேருக்கு டிஸ்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இது வந்து இருந்திருக்கும். இதை வாங்கி யூஸ் பண்ணவங்கள ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பேரிங் அண்ட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பேரிங் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அந்த கூகுள் பேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாஸ்ட் பேர்லாம் வந்து பக்காவாக ஆகுது. இதுல டியூவல் பேர் ஆப்ஷனும் இருக்கு. அதனால நீங்க 2 போன்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும், இல்ல ஒரு போன் ஒரு லேப்டாப் இல்ல 2 லேப்டாப்ஸ்ல கூட உங்களால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த கால் சுவிட்ச் ஆகிறது, அப்புறமா பாட்டு பாஸ் ஆயிட்டு இன்னொரு போன்ல கால் வர்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம பக்காவா ஒர்க் ஆகுது. இதுல எந்த விதமான குறையும் கிடையாது. ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நெக் பேண்ட்ல இருக்க மாதிரி தான் ஒரு 15 அவ்வளவுதாங்க, 10 to 15 மீட்டர்ஸ் தான். இன்பிட்வீன்ல நிறைய வால்ஸ்லாம் இருக்கு. நீங்க ஒரு 2-3 ரூம் தள்ளிலாம் போறீங்க அப்படின்னா அங்க கட் ஆகிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த அளவுக்கு வந்து சூப்பரான ரேஞ்ச் இருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இந்த நெக் பேண்ட்ல அந்த அளவுக்கு தரமான ரேஞ்செலாம் இல்லை. ஆவரேஜான ரேஞ்சே, ஏன் அபோவ் ஆவரேஜான ரேஞ்ச் வந்து கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 to 15 மீட்டர்ஸ் வந்து நம்மளால ஈஸியா வந்து இது பண்ணிக்க முடியும். வால்ஸ்லாம் இருந்துச்சுன்னா 10 மீட்டர் வரும், வாலே இல்லைன்னா ஒரு 15 மீட்டர்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த நெக் பேண்ட் வந்து ரேஞ்சில் வந்து இருக்கு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக் பேண்டை வாங்கலாம். ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து யோசிக்கணும். ஏன்னா இந்த காதோடைய இந்த பட்ஸ் தான் மெயினான பிரச்சனையே. இந்த பட்டு மட்டும் சின்னதா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து போட் ராக்கர்ஸோட 335 வந்துச்சு பாத்தீங்களா ஒரு 3 வருஷம் முன்னாடி, அந்த மாதிரி இவன் பட்டையை கிளப்பியிருப்பான். இந்த பட்ஸ்ல மட்டும் போட்டு ஏதோ கோட்டை விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் சின்னதா கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து தாறுமாறான டிவைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஆனா
இதில் அந்த ஏஎன்சி அப்புறமா அந்த பீஸ்ட் மோடு ஸ்பேஷியல் ஆடியோ இது எல்லாமே வந்து சும்மா ஒரு கிமிக்காக தான் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். அதை வச்சு நம்மளால பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பண்ண முடியாது. ஓவராலாக ஒரு நல்ல TWS, நல்ல பேட்டரி லைஃப் நிற்கணும், கால் குவாலிட்டிக்கு சூப்பராக இருக்கணும். மியூசிக் நான் அப்பப்போ தான் கேட்பேன், அதுக்கு நான் மியூசிக்கை வந்து கண்டினியூஸாக 3-4 ஹவர்ஸ் கேட்கவே மாட்டேன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் நல்லாவே இருக்கும். நான் ஒன் அண்ட் ஒன்லி மியூசிக் தான் கேட்பேன், நான் காதில் மாட்டினா நெக் பேண்டை கழட்டவே மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் இந்த நெக் பேண்டை வந்து சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருமே வெயிட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஃபீல் ஆகிடும். அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே நம்மளுக்கு ஃபீல் ஆகிடும். 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகிடும். அந்த ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல அந்த CMF நத்திங்கோட CMF இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நெக் பேண்ட்லலாம் இல்லை. அது வந்து இன்னும் பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதில் வேற அந்த டியூனர் பட்டன்லாம் கொடுத்து இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நிறைய வீடியோஸ்லாம் நானும் பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே அந்த விஷயத்த வந்து CMFக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல்மி சைடில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போட்லேயே கூட வேற இதுலலாம் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்காக கொடுத்துட்டு நீங்கள் இந்த நெக் பேண்டை வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் நெக் பேண்டா TWS ஒயர்டா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து நீங்க மாதிரி டாடா பை வந்து நான் வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க.